அப்ப என் அடையாளத்தை அழிச்ச அடையாளத்தை நிறுவ நினைக்கிறேன். இது பெரியார் மண்ணல்ல, பெரியார் மண்ணல்ல, பெரியாரே மண்ணுதான். இந்த வீடியோ பார்த்த பிறகு உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதுக்கான பதில் கிடைச்சிடும். தமிழர்களுடைய வரலாறு தமிழர்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறது யார்? தமிழர்களுடைய ஒட்டுமொத்த மன்னர்கள், அவங்கள பத்தியான சிறப்புரைகள், அவங்கள பத்தியான எந்த விதமான கதைகளோ இல்லாட்டி வரலாறோ அடுத்த கட்ட தலைமுறைக்கு போகக்கூடாதுன்னு நினைப்பது யார்? தமிழர்களுடைய பெயர் இந்த ஊர்ல, இந்த உலகத்துல இருக்கவே கூடாது நினைப்பது யார் அப்படிங்கிற கேள்விக்கு தைரியமா பதில் சொல்லுங்க திராவிடர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிடர்கள் வேறு, தமிழர்கள் வேறு அப்படிங்கிறத இன்னைக்கு நாம மிகப்பெரிய அளவுல தெரிந்து கொள்ள போகிறோம். தமிழர்களுடைய வரலாறை எப்படி மறைக்கிறார்கள், எப்படி அழிக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சிறந்த உதாரணம் தான் தகடூர் அதியமான் வளைவு. இந்த தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறது ஏற்காடு பகுதியில் இருக்கக்கூடிய 20 கொண்டை ஊசியில ஒரு வளைவாக இருந்தாலும் அதனுடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அதனுடைய இப்போதைய பெயர் என்ன தெரியுமா? தந்தை பெரியார் வளைவு அப்படிங்கிறது தான். தந்தை பெரியார் வளைவுக்கும் தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? ஒரே வித்தியாசம்தான், உன்னுடைய வரலாறு, தமிழர்களுடைய வரலாறு, தமிழர்களுடைய இரத்த சரித்திரம் அங்கே மறைக்கப்பட்டு ஏதோ ஒரு திராவிடனுடைய வரலாறு ஏற்றப்படுகிறது, மனதில் ஏற்றப்படுகிறது. மக்களுடைய வாழ்வாதாரத்தில், மக்களுடைய பெயர்களில், மக்கள் பேசக்கூடிய அந்த நிகழ்வுகளில் எல்லாத்துலேயுமே தமிழர்களை மறந்து இவங்களைத்தான் நீ கும்பிடணும், இவங்களைத்தான் நீ பேசணும் அப்படின்னு சொல்ற ஏதோ ஒரு திணிப்பு இங்கே செய்யப்படுகிறது. இந்த திணிப்புக்கு எதிராக ஒன்றிணைவோம் தமிழர்களே. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சேலத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது தான் ஏற்காடு. இந்த ஏற்காடு அப்படின்னு சொல்றத ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. மலை அடிவாரத்திலிருந்து மலை உச்சி வரை கிட்டத்தட்ட 20 கொண்டை ஊசி வளைவுகள். இந்த 20 கொண்டை ஊசி வளைவுகள்ல முதல் வளைவு எங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய முனியப்பன் கோவில் வளைவுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதன் பிறகு 19 வளைவுகள், காப்பி தோட்டம், எல்லா இடத்துலையுமே வியூ பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்ற இந்த 19 வளைவுகள்ல 8வது வளைவா இருந்தது தான் தகடூர் அதியமான் வளைவு. தகடூர் அதியமான் வளைவு அப்படிங்கிறத பெயர் மாற்றி தந்தை பெரியார் வளைவு அப்படின்னு சொல்றத இங்க இருக்கக்கூடிய நெடுஞ்சாலைத்துறை தீர்மானிக்கிறாங்க. இதை எதிர்த்து நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க. தகடூர் அதியமான் அப்படிங்கிறவர் தமிழ் மன்னன். அவர் தமிழ்நாட்டுக்காக நிறைய செஞ்சிருக்காரு, தமிழ் மக்களுக்காக நிறைய செஞ்சிருக்கார். அவருடைய பெயரை மாற்றி அங்கேயே நீங்க தந்தை பெரியார் அவர்களுடைய அந்த பெயரை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புகிறார்கள். அங்க இருக்கக்கூடிய வளைவுகளுடைய பெயர்கள் எல்லாமே வள்ளல்களுடைய பெயர், தமிழ் அறிஞர்களுடைய பெயர், தமிழ் மன்னர்களுடைய பெயர். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு இடத்துல தந்தை பெரியார் அப்படின்னு சொல்ற எல்லா இடங்களும்